ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ பிரின்சிபல் பிகம்ஸ் 17,000 அட் அ ரேட் ஆஃப் 12% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன் 3 years. ஃபைண்ட் த பிரின்சிபல். ஸோ இப்போ பிரின்சிபல் எவ்வளவு அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இது என்ன இருக்குது, பிகம் 17,000. ஸோ இது எவ்வளவா இருக்குது, 17,000 அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 17,000 எவ்வளோ, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 12%. அதுக்கப்புறமா எத்தனை இயர்ஸு, 3 years. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு 17,000 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுன்றது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. இங்கே என்ன இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஈக்குவல் 17,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் PNR/100. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். P ப்ளஸ் PNR/100 ஈக்குவல் 17,000. ஓகேவா? ஸோ இதில் P அண்ட் P. ஸோ இது ரெண்டு பிரின்சிபல் அப்படியே இருக்க போது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 12% டிவைடு பை 100 ஈக்குவல் 17,000. 12 3s are 36. So P plus 36P divided by 100 equals 17,000. சரியா? ஸோ இப்போ கேன்சல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, கிளாஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஸோ P into 100, ஸோ 100P plus 36P divided by 100 equals 17,000. கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டே ஆட் பண்ணால் 136P டிவைடட் பை 100 ஈக்குவல்ஸ் 17,000. ஓகேவா? ஸோ இப்போது 36 தானே இருக்குது, அப்போ 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4 3s are 12, ரிமைண்டர் 1. 4 4s are 16. ஸோ 4ஆல் பண்ணால் 4 4s are 16, ரிமைண்டர் 1. 2 4s are 8, ரிமைண்டர் 2. அப்போ 5 4s are 20, 0. ஓகேவா? ஓகே. சரி, அகெயின் 2ஆல் போடுங்க. 1 7 is 7, 2 7s are 14. 2ஆல் போட்டால் 1 2 2s are 4, ரிமைண்டர் 1. 2 2s are 4 and 5. ஓகேவா? ஸோ அடுத்து 17ஆல் கேன்சல் பண்ணிட வேண்டியதான். 1 17s are 17. சரி, இப்போது ஒரு விஷயம் யோசிங்க. இங்கே 17 இருக்குது, இங்கே இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது. இது எப்படியே கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டெப் வந்துச்சு அப்படின்னா நான் எப்போவுமே கேன்சல் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ 17 into 2 போட்டால் 34 வந்துடும். இதுலேருந்து எந்த நம்பரால் டிவைட் பண்ணோம், 4ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா? ஸோ into 4P. ஸோ 17 into 2 34 வந்துடும். 34 into 4 போட்டிங்கன்னா 4 4 16, ரிமைண்டர் 1. 4 3s are 12, 36. ஓகேவா? ஸோ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிடுறேன். டிவைட் பை 100. மறுபடியும் இந்த ஸ்டெப்புக்கே வந்துடுறேன். ஸோ லைக் நான் இந்த ஸ்டெப்பை அப்படியே கேன்சல் பண்ணி விட்ருவேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நான் 17 வச்சு 2125 டிவைட் பண்ணுமா, எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே. 17 ஒரு நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, இங்கேயே 17 இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் இதை அப்படியே ரிவர்ஸ் எழுதிப்பேன். ஸோ இது எப்படி இங்கே வந்துச்சு, into 2. இது எப்படி இங்கே போயிருக்கோம், into 4 எழுதிட்டேன்னா இப்போ ஈஸியாக கேன்சல் பண்ணுவேன். 117 is 17, 117 is 17. ஸோ ரிமைண்டர் 3 zeros. ஓகேவா? ஸோ அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணால் 5 2s are 10, 0 0. அகெயின் மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 5 0. அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணால் 1 2, ரிமைண்டர் 1 5. ஸோ அப்போது P/100 ஈக்குவல்ஸ் 125. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா பிரின்சிபல் ஈக்குவல்ஸ் 125 into 100. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல்ஸ் 12,500. ஸோ பிரின்சிபல் என்ன, 12,500 rupees. ஸோ அப்போது ஆப்ஷன் பி. ஸோ இந்த சம்மை பொறுத்தளவு 2 தான். அவங்க கொடுத்துருக்கறது அமௌண்ட்டு. ஸோ அமௌண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னாலே அது வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்க போது. இங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கான ஃபார்முலா அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சம்ஸில் எங்கே பெரிய தலைவலியே வரும் அப்படின்னா இந்த கேன்சலேஷனில் தான். ஸோ எனக்கு ஒரு கட்டத்தில் இங்கே 17 வரும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் அப்படியே ரீரைட் பண்ணி கடற்கடன்னு 17ஆல் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட்லி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன அப்படின்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தான் எழுதுகிறோம். ஸோ இங்கே ஒரு ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறது தான் முக்கியமே தவிர மோஸ்ட்லி என்ன கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா ஸ்டெப் மார்க் கிடையவே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும்.
அதனால எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நம்பர்ஸ் ஈஸியாக கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு செம்மையாக மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் வரும் 2125 2 நிமிஷத்தில் டிவைட் பண்ணால் பண்ணுங்க. இல்லைனா இந்த மாதிரி என்ன மாதிரி ரிவர்ஸ் மெத்தட் போங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியான கொஞ்சம் ஸ்டூப்பிடான ரிவர்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்சர் எப்படி வந்தால் என்ன ஈஸியாக வருதான்றது மட்டும்தான் மேட்ரு. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.